नमः ओं विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताका स्वामिनिधि नामने नमो आचार्य पादाय निधाय कृपपदायिने गौरगततामताय नगरग्रामधारिणे नमो ओं विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नामने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततोर्जयमुद्रयन् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घाय देग्रं यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada की जय. படிக்கிறீங்களா மாதாஜி பாகவத பிரார்த்தனை? படிக்கிற Ayushman மாதாஜி. Bhatti. சர்வசாஸ்திராப்தி பாருங்க. பியூஷா சர்வ வேதை சத்வலா சர்வ சித்தாந்த ரத்னாரியே சர்வ லோகைத்திருப்பிரதா சர்வ பாகவத பிராணோ ஸ்ரீமத் பாகவத பிரபு கல்வண்டோதித்தாயே ஸ்ரீ கிருஷ்ண பரிவர்த்ததே பரமானந்த பாடாய பிரேம வர்ஷாட்சராயதே சர்வதா சர்வ சேவியாய ஸ்ரீ கிருஷ்ணாய நமஸ்துதிமே மத்தேகோ பந்தோ மத் சங்கின் மத் குரோ மண் மகாதன மத் நிஸ்தாரக மத் பாக்ய மதானந்த நமஸ்துதே அசாது சாதுதாயின் அதினோச்சதாகரா ஆனா முன்சா காசின்மா பிரேமணா கண்டே ஸ்ப்ரோ. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலும் கடைநிறுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக படமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவரில் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானை நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன், உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள். ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் உயிர்மூச்சாக உங்கள் எழுத்துக்கள் தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணனின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுப்பவராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்போதும் என் இதயத்தில் தொண்டையில் தோன்றுவீராக. ஓம் தத்சஸ். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் 4வது காண்டம் 2வது புத்தகம் 25வது அத்தியாயம் புரஞ்சனன் ஸ்டோரி பார்த்துட்டு இருக்கிறோம். பிராசீன பர்ஹிசித் நாரத முனிவர் உபதேசம் பண்றார். அப்ப பிராசீன பர்ஹிசித் நிறைய யாகங்கள் பண்ணி மிருகங்களை எல்லாம் கொலை பண்றார். அதனால அவருக்கு அட்வைஸ் பண்றதுக்காக நேரடியாக இல்லாம மறைமுகமாக பிராசீன பர்ஹிசித் அப்படிங்கிற உருவக கதை இவரை அப்படியே அந்த பெயர் போட்டு புரஞ்சனனுடைய பெயர் போட்டு இன்டைரக்டா அவருடைய கதையவே அவருக்கு சொல்றார். இந்த மாதிரி நீ நிறைய கர்மகாண்டிய சடங்குகள் எல்லாம் பண்ற, அதனால எந்த பிரயோஜனம் கிடையாது அப்படின்னுட்டு. அதுதான் இப்ப நம்ம தொடர போறோம். 29வது ஸ்லோகம் இன்னைக்கு பார்க்க போறோம். கரெக்டுங்களா மாதாஜி? கரெக்டுங்க மாதாஜி. 27 பார்க்கணும் மாதாஜி. 27 29 தாங்க மாதாஜி, நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். சரி சரி. ஆமாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாசாம்வரோர்வண்ய தமாபுவி ஸ்பிருக் புரீம் இமாம் வீர வரேன சாகம் அர்ஹசி அலங்கர்த்தும் அத பிரகர்மணா லோகம் பரம் ஸ்ரீ இவ யக்ஞ பும்சா. ஹரே மொழிபெயர்ப்பு. கிருஷ்ணா. ஓ அதிர்ஷ்டம் மிக்கவனே, மேலே நான் குறிப்பிட்ட பெண்களில் ஒருத்தியாக நீ இல்லை என்று தெரிகிறது. ஏனென்றால் உனது பாதங்கள் நிலத்தை தொட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் நீ இந்த உலகத்தைச் சேர்ந்த பெண்ணாக இருந்தாலும் பகவான் விஷ்ணுவுடன் உறையும் அதிர்ஷ்ட தேவதை லட்சுமி எவ்வாறு வைகுண்ட லோகத்தின் அழகை அதிகரிக்கச் செய்கின்றாளோ அதுபோல நீயும் என்னுடன் தொடர்பு கொள்வதின் மூலம் இந்நகரின் அழகினை அதிகரிக்க கூடும். மேலும் நான் மிகச்சிறந்த வீரன் என்பதையும் இவ்வுலகில் ஆற்றல்மிக்க அரசன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். பொருளுரை. அசுர மனப்பான்மைக்கு பக்தி மனப்பான்மைக்கும் இடையே ஒரு வேறுபாடு இருக்கிறது.
பக்தர்கள் விஷ்ணு அல்லது நாராயணரோடு நித்திய துணையாக இருக்கும் அதிர்ஷ்ட தேவதையினை ஒரு உயிரினால் அனுபவிக்க முடியாது என்பதை மிகவும் நன்றாக அறிவார்கள். மெய்யறிவின் இவ்வுயர்ந்த உணர்வே கிருஷ்ண உணர்வு ஆகும். ஆனாலும் ஒவ்வொருவரும் நாராயணரின் வளத்தைப் போல பாவனை செய்வதின் மூலம் மகிழ்ச்சி அடைய விரும்புகின்றனர். இச்சுலோகத்தில் அப்பெண் ஒரு சாதாரண பெண் போல தோன்றுகிறாள் என்று புரஞ்சனர் குறிப்பிடுகின்றார். இவ்வாறு அவர் அப்பெண்ணால் கவரப்பட்டதினால் அவள் தனக்கு துணை இருப்பதின் மூலம் அதிர்ஷ்ட தேவதையை போல் மகிழ்ச்சி அடையலாம் என்று வேண்டுகிறார். இவ்வாறு அவர் அவளிடம் தன்னை மிகுந்த செல்வாக்குடைய சிறந்த மன்னர் என்று அறிமுகப்படுத்தி கொண்டு அதனால் அவள் தன்னை கணவனாக ஏற்றுக்கொண்டால் அதிர்ஷ்ட தேவதையைப் போல் மகிழ்ச்சி அடையலாம் என்றும் கூறுகிறார். முழுமுதற் கடவுளின் தொண்டனாக இருந்து உலகினை அனுபவிக்க விரும்புவது தெய்வீகமானதாகும். மாறாக அசுரர்களோ முழுமுதற் கடவுளை கருதாது இந்த உலகை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர். இதுவே அசுரருக்கும் தேவருக்கும் இடையில் உள்ள வேறுபாடாகும். புவி ஸ்பிருக் என்று இச்லோகத்தில் வரும் சொல் குறிப்பிடத்தக்கது. தேவர்கள் சில நேரம் பூமிக்கு வரும்பொழுது அவர்களது பாதங்கள் நிலத்தை தொட்டதினால் அவள் தேவலோகத்தைச் சேர்ந்த பெண்ணாக இருக்க முடியாது என்று புரஞ்சனன் எண்ணினான். மேலும் இவ்வுலகில் உள்ள பெண் தனது கணவன் செல்வம், செல்வாக்கு, ஆற்றல் போன்றவற்றில் சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புவதினால் புரஞ்சனன் அப்பெண்ணை வசப்படுத்துவதற்காக தானும் அதுபோன்ற சிறந்த ஒருவன் என்று தன்னை அவளிடம் அறிமுகப்படுத்தி கொண்டார். உலகில் ஆணோ அல்லது பெண்ணோ யாராயினும் அவர்கள் அனுபவிக்கவே விரும்புகின்றனர். ஒரு ஆண் ஒரு அழகிய பெண்ணை அதுபோல அப்பெண் ஆற்றல் மிக்க செல்வமிக்க ஒரு ஆணையும் அனுபவிக்க விரும்புகின்றனர். இது போன்ற மண்ணுலக ஆசைகளை தன்னிடத்தே கொண்டிருப்பவன் புருஷன், அதாவது அனுபவிப்பவன் என்று அழைக்கப்படுகிறான். மேலோட்டமாக பார்க்கும் பொழுது பெண் அனுபவிக்கப்படுபவளாகவும் ஆண் அனுபவிப்பவனாகவும் தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் இருவருமே அனுபவிக்கின்றனர். இதனால் இந்த உலகம் மாயை என்று அழைக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. உண்மையே அப்படியே சொல்லியிருக்காங்க. ஆமாங்க. சோ இங்க புரஞ்சனன் சொல்றார், அந்த பெண்ணை பார்த்து, அதாவது பெண் அப்படின்னா புத்தி, அந்த புத்திய இருதயம்தான் இதுக்கு தலைநகர். சோ இது ஒரு உடம்பு ஒரு நகரம் மாதிரி. அதுக்கு தலைநகரம் எது? புத்தி, இதயம் புத்தி. சோ புத்தி அழகிய பெண். சோ அந்த அழகிய பெண்ணை புத்தியை பார்த்து சொல்றாரு, நீ என்னைய மணந்து கொள் அப்படின்னு. சோ எப்பவுமே ஒரு ஆண் பெண் உறவாலதான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. சோ ஆணை கவர்வதற்காக பெண் விரும்புகிறாள், பெண்ணை கவர்வதற்காக ஆண் விரும்புகிறாள். சோ இந்த புத்திய கவர்வதற்காக இப்போ புரஞ்சனன் பல்வேறு செயல்கள்ல நான் தான் ராஜா அப்படின்னு எல்லாம் சொல்லி மயக்கிறார் அந்த புத்திய. நான் சொன்னபடி நீ நட. சோ புத்தி என்ன பண்ணும்? நான் தான் புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு அது அவன் சொல்றத கேட்கும். இப்போ முழுமுதற் கடவுளிடம் தொண்டனாக இருக்கிறத விட்டுட்டு இந்த உலகை அனுபவிக்க விரும்புறது ரொம்ப மோசமான ஒரு மாயினால சூழப்பட்டவங்க அப்படித்தான் நினைக்கிறாங்க. நான் இங்க அனுபவிக்க வந்திருக்கேன், அதனாலதான் புருஷன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. புருஷன் அப்படின்னா அனுபவிப்பவன். ஆனா அனுபவிப்பவர் யார்? பரமபுருஷர். போக்தாராம் யக்கிய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுக்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்திம் ருச்சதிம் அப்படின்னு பகவான் தான் பரம அனுபவிப்பாளர். நம்மளாம் அனுபவிக்கப்படுபவர்கள். ஆனா இந்த உலகத்துல உட்காந்துட்டு நம்மளாம் அனுபவிக்கலாம்னு சொத்தை சேர்த்தி அதை சேர்த்தி இதை சேர்த்தி கஷ்டத்துல மேல மேல நம்மள வலை போட்டு பின்னிக்கிறோம். அதனால கட்டுண்ட ஜீவாத்மாக்கள் மேலும் மேலும் கட்டுப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறாங்க. சோ துன்பத்துக்கு காரணம் வேற யாருமே கிடையாது, நம்ம ஆசைதான் காரணம். ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆனா நம்மகிட்ட ஆசை இருக்குதா கேட்டா பேராசை இருக்குது. சோ இவ்வுலகில் உள்ள பெண் தனது கணவன், செல்வம், செல்வாக்கு, ஆற்றல் போன்றவற்றில் சிறந்தவனாக இருக்க வேண்டும்
அப்படிங்கிறதுனால புரஞ்சனன் அந்த பெண்ணை வசப்படுத்துவதற்காக தானும் அது போன்ற சிறந்த ஒருவன் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிறார். சோ பெண்ணோ ஆணோ யாராக இருப்பினும் அனுபவிக்கவே விரும்புறாங்க மொத்தத்துல. ஆனா ஆண் நினைக்கிறா நான் தான் புருஷன் அனுபவிப்பவன், பெண் வந்து அனுபவிக்கப்படுபவள் நினைக்கிறான். ஆனா பெண்ணும் அப்படித்தான் இந்த காலத்துல கலியுகத்துல இருக்கிறாங்க. சோ பெண் அனுபவிக்கப்படுவளாகவும் ஆண் அனுபவிப்பவனாகவும் தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் இருவருமே அனுபவிக்கின்றனர். ஆனால் அதனால இந்த உலகம் வந்து மாயை அப்படின்னு அழைக்கப்படுது. ஏன்னா அனுபவிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கிறோம். ஆனா நம்மளால அனுபவிக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. ஆனா எத்தனை பேர் இதை உணர்றாங்க? எப்படி கீழே விழுந்து மீசையில மண்ணை ஒட்டலாலும் ஒண்ணுமே இல்லைன்ட்டு உதறிட்டு போயிடுறாங்க. இப்படித்தான் நிறைய பேரு நம்மளை நாமளே ஏமாத்திக்கிறோம். அடுத்த ஸ்லோகம் 30. ஆனா இப்ப பக்திக்குள்ள இருக்கிறவங்க பாருங்க, பக்திக்குள்ள இருக்கிறவங்க ஓரளவுக்கு தெளிவாக தங்களுடைய நோக்கத்தில் உறுதியா இருக்கிறாங்க. பக்தி தொண்டு பண்றதுதான் நம்மளுடைய ஒரே கொள்கை அப்படின்னுட்டு. அடுத்த ஸ்லோகம் 30. யத் ஏசமா பாங்க விகண்டி நேந்திரியம் ஸ்வரீடபாவஸ்மித விப்ரமத் புருவா துவயோ ஸ்ருஷ்டோ பகவான் மனோபவः பிரபாப்ததே தானு அனுதானு கிருஹான சோபனே. ஹரே கிருஷ்ணா. மகேஷ் மத்தச்சி இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? நான் ஒரு போன் அட்டன் பண்ணிட்டு வரேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கட்டுங்களா? கொஞ்சம் நீங்க கொஞ்சம் புரியுதான்னு பாருங்க, இல்லைன்னா அடுத்தது படிங்க, நான் வந்துடுறேன். சரிங்க மாதாஜி. உனது பார்வை இன்று என் மனதை கிளர்ச்சி அடைய செய்கிறது. உனது புன்னகை முற்றிலும் நாணமிக்கதாக இருக்கிறது. அத்தோடு அதில் ஆசையும் கலந்து என்னுள் இருக்கும் மன்மதனை கொந்தளிக்க செய்கிறது. ஆகையினால் ஓ எழில் மிக்கவளே, நீ என் மீது கருணை காட்ட வேண்டும் என்று உன்னை வேண்டுகிறேன். ஒவ்வொருவரது உள்ளத்திலும் காம இச்சை இருக்கிறது. ஒரு அழகிய இளம் பெண்ணின் உருவ அசைவினால் ஒருவன் கிளர்ச்சி அடையும் பொழுது அவனுள்ளிருக்கும் மன்மதன் தன் மலர்கணைகளை அவன் இதயத்தில் பாய்ச்சுகிறான். இவ்வாறு மிக விரைவில் ஓர் அழகிய பெண்ணின் புருவங்களினால் வெல்லப்படுகிறான். காம இச்சைகளினால் ஒருவன் கிளர்ச்சி அடையும் பொழுது அவனது புலன்கள் முழுவதுமாக கவரப்படுகின்றன. வடிவம், நாற்றம், சுவை, ஓசை, ஊறு போன்ற கவர்ச்சிமிக்க புலன்கள் ஒரு பெண்ணின் கட்டுப்பாட்டிற்குள் ஒருவனை இணங்க வைத்து விடுகின்றன. இந்த வழியில் ஓர் உயிரானது கட்டுண்ட வாழ்க்கை ஆரம்பமாகிறது. கட்டுண்ட வாழ்க்கை எனில் ஒரு பெண்ணின் கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பது என்பதே ஆகும். மேலும் நிச்சயம் ஓர் உயிர் எப்போதும் ஒரு ஆண் அல்லது பெண்ணின் கருணையை சார்ந்தே இருக்கிறது. இவ்வாறு உயிர்கள் ஒருவர் மற்றவரிடம் கட்டுண்டு வாழ்கின்றனர். மேலும் அவர்கள் மாயையினால் இக்கட்டுண்ட உலக வாழ்வில் தொடர்ந்து இருக்கின்றனர். கந்த் ஆனனம் சப்ரு சூதாரா லோசனம் இவ்யாலம்பி நீலாலக விருத்த சம்பிருதம் உன்னியமே வாசகம் யத்வற்றிடியா நாபிமுகம் சூசி ஸ்மிதே. மொழிபெயர்ப்பு. அன்பிற்குரியவளே, வில் போன்ற புருவமும் வேல் போன்ற விழிகளும் உடையது உனது எழில் முகம். உனது கருநீல கூந்தல் அலை போல் பறந்திருக்கிறது. இதற்கும் மேலாக உனது வாய் சொற்கள் மிகவும் இனிமையாக இருக்கின்றன. நாணம் உனக்கு தடை விதித்திருப்பதனால் நீ நேருக்கு நேர் என்னை பார்க்க மறுக்கிறாய். ஆகையினால் அன்பிற்குரியவளே, புன்னகை பூத்த முகத்தினாய் குனிந்த தலை நிமிர்ந்து என்னை நோக்க வேண்டுமென்று வேண்டுகிறேன். பொருளுரை. எதிர்ப்பாளினரால் கவரப்பட்டிருக்கும் உயிர்வாளியின் பேச்சுக்கு மேலே உள்ளது சிறந்த உதாரணமாகும். இயற்கையின் கட்டுண்ட நிலையினால் விளையும் குழப்பம் என்பது இதுதான். இவ்வாறு பெரும் அழகினால் ஒருவன் கவரப்படும் பொழுது அனுபவித்து மகிழ்வதற்கு மிகுந்த ஆர்வமுடையவனாகிறான். புரஞ்சனன் ஓர் அழகிய பெண்ணால் கவரப்பட்ட நிகழ்ச்சியில் இது விளக்கப்பட்டிருக்கிறது. கட்டுண்ட வாழ்க்கையில் ஓர் உயிர்வாளியானவன் புருவம் அல்லது விழிகள் அல்லது குரல் அல்லது ஏதாவது ஒன்றினால் கவரப்படுகிறான். ஒரு பெண் அல்லது ஆண் எதிர்ப்பாளினரால் கவரப்படும் பொழுது அவர் அழகுடையவரா இல்லையா என்ற கேள்வி அங்கு எழுவது இல்லை. காதலன் தன் காதலியின் முகத்தில் உள்ள அனைத்தையும் அழகுடையதாகவே காண்கிறான். அதனால் அவன் கவரப்படுகிறான்.
இக்கவர்ச்சியே ஓர் உயிர் உலகில் கட்டுண்டு வீழ்வதற்கு காரணமாகிறது. இது பகவத்கீதையிலும் 7.27 விளக்கப்பட்டிருக்கிறது. மதத்தின் ஸ்லோகம் படிச்சிருக்கீங்களா? இச்சா கிரேசு சமுதேன் த்வந்தோ மோகன பாரத சர்வபூதானி சம்மோகம் சர்க்கே யாந்தி பரந்தப. ஓ பரதகுல தோன்றலே அர்ஜுனா, ஓ பகைவரை சுடுவாயே, விருப்பு வெறுப்பு என்னும் இருமை மயக்கத்தினால் உயிர்கள் அனைத்தும் மயக்கத்தில் பிறக்கின்றன. வாழ்வின் இந்நிலையே அவித்யா என்றழைக்கப்படுகிறது. அவித்யாவிற்கு எதிராக இருப்பது உண்மை அறிவேயாகும். ஸ்ரீ ஈசா உபனிஷத் வித்யா மற்றும் அவித்யா என்று கூறும். அதாவது அறிவுக்கும் அறியாமைக்கும் இடையேயுள்ள வேறுபாட்டினை இது விளக்குகிறது. அவித்யாவினால் அறியாமை ஒருவன் கட்டுப்படுகிறான் மற்றும் வித்யாவினால் அறிவு ஒருவன் விடுதலையடைகிறான். புரஞ்சனன் இங்கே தான் அவித்யாவினால் கவரப்பட்டிருப்பதை ஒத்துக்கொள்கிறார். இப்போது அவர் அவித்யாவின் முழு தன்மையையும் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகையினால் அவர் அப்பெண்ணை நேருக்கு நேர் காண வேண்டும் என்பதற்காக அவளை தலைநிமிர்ந்து பார்க்கும்படி வேண்டுகிறார். இவ்வாறு அவர் அவித்யாவை கவர்ச்சி மிக்கதாக்கும் பல்வேறு தன்மைகளையும் காண விரும்புகிறார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. போன ஸ்லோகத்துக்கு பாத்துட்டீங்களா? இல்லைங்க, விளக்க சொல்லுங்க மாதாஜி. படிச்சுட்டேங்க, அவ்வளவுதான். சரிங்க மாதாஜி. 30வது ஸ்லோகம். உமது பார்வை இன்று எனது மனதை கிளர்ச்சியடை செய்கிறது. உனது புன்னகை முற்றிலும் நாணமிக்கதாக இருக்கிறது. அத்தோடு அதில் ஆசையும் கலந்து என்னுள் இருக்கும் மன்மதனை கொந்தளிக்க செய்கிறது. சோ இங்க வந்து ஒரு ஆணுக்குரிய தன்மையை அவர் சொல்றாரு. ஒரு பெண்ணை பார்க்கும்போது எப்படி அது உள்ளம், ஒரு இளம் வயது ஆணுக்கு, இளம் வயதுன்னு சொல்ல முடியாது இந்த கலிக்காலத்துல. ஆண்கள் அப்படின்னாலே பெண்களை, அதாவது சிலை உருவத்துல இருந்தா கூட அவங்களுக்கு அவ்வளவு கவர்ச்சி ஏற்படுது. அதனாலதான் இன்னைக்கு நிறைய கற்பழிப்பு அந்த மாதிரி எல்லாம் ஏற்படுது. சில பிரபுபாதர் பொருளுரையில் என்ன சொல்றான்னா, ஒவ்வொருவர் உள்ளத்திலும் காம இச்சை இருக்கிறது. அழகிய இளம்பெண்ணின் புருவ அசைவினால் ஒருவர் கிளர்ச்சி அடையும் போது அவனுள் இருக்கும் மன்மதன் தன் மலர்கணைகளை அவன் இதயத்தில் பாய்ச்சுகிறான். இதெல்லாம் உண்மைதான். மன்மதன் அவர் அம்புல வந்து மலர்கணைகளை பாய்ச்சிருது. அதாவது சிவனை கூட அவர் வந்து மன்மதன் சோதிப்பார். உமாதேவி மூலமாக ஒரு குழந்தை பிறந்தாதான் தேவர்களுக்கு அங்க சாதகமா அந்த அசுரன் அழிக்கப்படுவான்னு சொல்லும்போது, அப்ப பார்வதி சிவபெருமானையும் கிளர்ச்சி அடை செய்வதற்காக சிவன் தவத்தில் ஆழ்ந்திருக்கிறார். அப்ப தேவர்கள் எல்லாம் சேர்ந்து மன்மதன் கிட்ட சொல்றாங்க, போய் சிவபெருமானுக்கு கணை, மன்மத கணை வீசு அப்படின்னு சொல்லி. ஆனா அவன் முதல்ல மறுக்கிறான். ஐயோ என்னால முடியாது, சிவபெருமான் மிக உயர்ந்த நிலையில இருக்கிறாரு, அவர்கிட்ட இப்படி எல்லாம் என்னை பண்ண சொல்லாதீங்கன்னு. அப்புறம் அவங்க எல்லாம் ரொம்ப வேண்டுறாங்க, நீ இந்த உதவி பண்ணினாதான் தேவர்களுக்கு நல்லது நடக்கும், இல்லைன்னா அசுரன் வந்து அங்க அழிக்க முடியாது, அவங்க மூலமா பிறக்கிற முருகப்பெருமான் தான் அசுரனை அழிக்க போறான் அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறாங்க. அதனால போய் அம்பு கணையை போடுறாரு. ஆனா சிவபெருமான் சாதாரண மனிதர் கிடையாது. அப்ப என்னாச்சுன்னா அவர் கோபம் வந்து நெற்றிக்கணை திறந்து அந்த மன்மதனை எரிச்சிடுறாரு. சோ இதெல்லாம் நாம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா சாதாரண மனிதர்கள் இந்த காம இச்சையிலிருந்து அவங்களால பின்வாங்கவே முடியாது. இவ்வாறு மிக விரைவில் ஒரு அழகிய பெண்ணின் புருவங்களால், இது வந்து நிறைய அரசர்கள் பெண்களின் புருவ அசைவினாலேயே, பெண்களின் மயக்கத்தினாலேயே அவங்க வந்து தோற்று போய் அரசாங்கத்தையெல்லாம் இழந்ததை நாம வரலாறுகள்ல படிக்கிறோம். இப்ப காம இச்சையினால் ஒருவர் கிளர்ச்சி அடையும் போது அவனது புலன்கள் முழுவதுமாக கவரப்படுகிறது. அதுதான் அந்த அறிவை சேர்க்கும் புலன், அறிவில்ல, ஞானின் கர்மேந்திரியங்கள், வடிவம், நாற்றம், சுவை, ஓசை, ஊறு. இது கர்மேந்திரியங்கள் இல்ல, தன்மாத்திரை. இந்த வடிவம், நாற்றம், சுவை, ஓசை, ஊறு இவை போன்ற கவர்ச்சி மிக்க புலன்கள் ஒரு பெண்ணின் கட்டுப்பாட்டிற்குள் ஒருவனை இணங்க வைக்கிறது. இந்த வழியில் ஒரு உயிரானது கட்டுண்ட வாழ்க்கை இப்படித்தான் ஆரம்பமாகுது. இப்ப கட்டுண்ட வாழ்க்கை எனும் பெண்ணின் கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பது என்பது, இதை வந்து நாம எல்லாமே பெண்களா இருக்கிறதுனால கொஞ்சம் கசப்பாதான் இருக்கும். ஆனா இதுதான் உண்மை. மேலும் நிச்சயமாக ஒரு உயிர் எப்போதும் ஒரு ஆண் அல்லது பெண்ணின் கருணையே சார்ந்தே இருக்கிறது. இவ்வாறு உயிர்கள் ஒருவர் மற்றொருவரிடம் கட்டுண்டு வாழ்கின்றனர். மேலும் அவர்கள் மாயினால் கட்டுண்ட உலகில் தொடர்ந்து இருக்கின்றனர். சோ ஒரு சந்நியாசி அல்லது பிரம்மச்சாரி அப்படின்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தேவைப்படாது. ஆனா எப்ப கல்யாணங்கிற பந்தத்துல வந்து விழுகிறாங்களோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆசைகள் பெருகிட்டே போகும்.
பெரிய வீடு கட்டணும், பெரிய பெரிய வாழ்க்கை எல்லாரும் முன்னாடியே வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னுட்டு ஒரு ஆணானவன் அந்த குடும்பத்திற்காக தனது உயிரையே தியாகம் பண்றான், உடலை தியாகம் பண்றான், தனது ஆசைகளை தியாகம் பண்றான். சந்திரமோகன் வந்துட்டு வீடியோ கால் வராது. ஹரே அடுத்தது கிருஷ்ணா பிரபு. வீடியோ மியூட் போட்டிருக்கு மாதாஜி. சரி, அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்கன்னா, மாதாஜி அதை வாசிச்சுட்டாங்க. படிச்சுட்டாங்க. ஆமாங்க. சோ வில் போன்ற புர்மமும் வேல் போன்ற விழிகளின் உடைய உனது எழில் முகம், உனது கருநீல கூந்தல் அலை போல் பறந்திருக்கிறது. இதற்கு மேலாக உன் வாய் சொற்கள் மிகவும் இனிமையாக இருக்கிறது. நானும் உனக்கு தடை விதித்திருப்பதனால் நீ நேருக்கு நேர் என்னை பார்க்க மறுக்கிறாய் அப்படின்னு சொல்லி இங்க புரஞ்சனன் சொல்றார். சோ ஒரு பெண்ணானவள் ஆணை கவரும் போது அந்த ஆணுக்கு மதிமயங்கி, அதாவது அவ அழகா இல்லைன்னா கூட அவ ரொம்ப அழகா இருக்கிறதா அவன் வர்ணிப்பான். சோ இப்படியாக கட்டுண்ட வாழ்க்கையில் ஒரு பெண் மூலமாக அவன் வீழ்கிறான். சோ குடும்பம் எனும் இருண்ட கிணற்றுக்குள் ஒரு ஆண் இருக்கும்போது அவனுக்கு எல்லாமே மாயினால கவரப்பட்டு அவனுக்கு அந்த அறிவு வித்யா அப்படிங்கறது அதை அறிந்து கொள்ளுவதற்கு கூட அவனுக்கு நேரம் கிடையாது. ஏன்னா அவன் ஓடிட்டே இருக்கிறான். உண்ணுவது, உறங்குவது, உடலுறவு கொள்ளுவது, தன்னை பாதுகாத்துக் கொள்ளுவது. இப்போ மனைவி மக்களுக்காக தொடர்ந்து தன்னோட வாழ்க்கையில ஓடிட்டே இருக்கிறான். அவனுக்கு அதாவது பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்மத்தை பற்றிய ஆய்ந்தறிவில் ஈடுபடுறதுக்கு கூட அந்த ஆணுக்கு நேரம் கிடையாது. ஆனா பக்திக்குள்ள இப்ப நிறைய கோயில்ல பாருங்க, நிறைய பெண்கள் தான் இருப்பாங்க, ஆண்கள் கம்மியா இருப்பாங்க. அவ்வளவு சீக்கிரம் ஆண்கள் இறைவனை நாடி தண்டவத் பிரணாம், தண்டம் போன விழுகணும். ஆண்கள் அப்படின்னா பகவான் முன்னாடி நேரா விழுகணும், அவங்க உடல் தரையில படணும். ஆனா பெண்களுக்கு அப்படி கிடையாது. பெண்கள் மார்பகங்கள் கீழே படக்கூடாது. கை முட்டி நெற்றி அதுதான் அவங்களுக்கு கீழே படணும். சோ இந்த மாதிரி தண்டவத்தை கூட பண்ண மாட்டாங்க ஆண்கள், ஏன்னா அவ்வளவு போய் கௌரவம். அப்ப பெண்கள் நிறைய பேர் வருவாங்க. ஆனா முழுமையான பக்தி பண்றாங்களா அப்படின்னு கேட்டா நிறைய பேரு ஆரம்ப நிலை பக்தர்களா வருவாங்க. அதாவது சிலா விக்கிரகம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க அந்த பகவானிடம் தேவையை பெற்றுக்கொள்வதற்காக, கர்மகாண்டியம், பலன் கருதும் செயலுக்காக, எனக்கு இது வேணும், அது வேணும், எங்க வீட்டுல கல்யாணம் நடக்கணும், எனக்கு ஒரு வீடு அமையணும், எங்களுக்கு நிலம் அமையணும், இப்படி பல பிரச்சனைகள் எங்களை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக வருவாங்க. ஆனா சிலர் மட்டும் இதுல பக்குவப்பட்டு முன்னேறுவாங்க. கர்மகாண்டியத்தை விட்டு ஞானத்தை கொஞ்சம் சேகரிப்பாங்க. ஞானத்தின் மூலமாக அப்படியே படிப்படியாக அவங்க பக்தி யோகத்துக்கு வருவாங்க. அப்ப தூய பக்தர்களோட சங்கத்தை எடுக்கும் போது அப்படியே படிப்படியா அந்த 9 நிலைகள், ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜன கிரியா, அனர்த்த நிவர்த்தி, நிஷ்டா, ருச்சி, ஆசக்தி, பாவா, பிரேமா அப்படின்னு ஒவ்வொரு நிலையா போவாங்க. சோ அடுத்தது 32வது ஸ்லோகம். இது புரஞ்சனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் பால். சோ புரஞ்சனி இது பிரவிற்த்தி மார்க்கம். பிரவிற்த்தி மார்க்கம்னா இன்டைரக்ட் வே, நேரடியாக இல்லாம மறைமுகமாக. அதுதான் இப்ப பார்க்க போறோம். இது 32வது ஸ்லோகத்துல இருந்து 42வது ஸ்லோகம் வரைக்கும் அது தொடருது. நாரத உவாச்ச இத்தம் புரஞ்சனம் நாரி யாச்சமானம் அதீரவத் அப்யனந்தத தம் வீரம் ஹசந்தி வீரமோகிதா. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. நாரதர் தொடர்ந்து கூறினார், அன்பார்ந்த மன்னனே, புரஞ்சனன் இவ்வாறு அப்பெண்ணால் கவரப்பட்டு அவளை தொடுவதற்கும் அனுபவித்து மகிழ்வதற்கும் பொறுமை இழந்து துடிக்கலானார். அப்பெண்ணும் அவரது வார்த்தையினால் கவரப்பட்டு வேண்டுகோளை ஏற்று புன்னகைத்தார். அந்த நேரம் அவன் மன்னரால் நிச்சயம் கவரப்பட்டவள் ஆனார். இச்சம்பவத்திற்கு ஒரு ஆண் ஒரு பெண்ணின் காதலை தீவிரமாக இறந்து வேண்டும் பொழுது அப்பெண் அவனிடம் மயங்கிறாள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இம்முறையானது பாகவதத்தில் 5.5.8 பும்ச ஸ்திரியா மிதுனி பாவம் ஏதம் என்று குறிப்பிடப்படுகிறது. இக்கவர்ச்சியானது பாலுறுப்பு வாழ்க்கையில் உருவாக்கப்படுகிறது.
இவ்வாறு பாலுறவு கவர்ச்சியானது பௌதீக ஈடுபாடு என்னும் நிலையில் இருக்கிறது. கட்டுண்ட வாழ்க்கை என்னும் புலன் இன்பமானது ஆன்மீக வாழ்வினை மறக்க செய்வதற்குரிய காரணமாக விளங்குகிறது. இவ்வாறு ஒரு உயிர்வாழின் உண்மையான கிருஷ்ண உணர்வானது தடுக்கப்படுகிறது அல்லது உலகியல் உணர்வுக்கு மாற்றப்படுகிறது. இவ்வாறு ஒருவன் புலனுகர்ச்சியில் ஈடுபடுகிறான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஸோ இப்போ ஒரு ஆண் வந்து தொடர்ந்து ஒரு பெண்ணை சுற்றி சுற்றி வந்து நான் காதல் வலையில விழுக வைக்கிறதுக்காக அவகிட்ட பலதையும் சொல்லி அப்படியே அவன் எறும்பூர கல்லும் தேயும் சொல்லுவாங்க. ஸோ தொடர்ந்து அவன் வந்து முயற்சி பண்ணும்போது அந்த பெண்ணும் மயங்கிடுறான். ஸோ இதுல இருந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணின் காதலை தீவிரமாக இறந்து வேண்டும் போது அப்பெண் அதனிடம் மயங்குகிறாள். இப்படித்தான் நிறைய பேர் லவ் ஸ்டோரி நம்ம பாக்குறோம். சின்ன குழந்தைகள் குழந்தை ஸ்கூலிங்லயே பள்ளி பருவத்திலேயே வந்து இப்பெல்லாம் நிறைய பேர் லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு மோசமான வழியில போயிட்டு இருக்காங்க. ஸோ இது பாவத்துல நம்ம பாக்குறோம். பும்சிஸ்திரியா மிதினி பாவம் ஏத்தம் தயோர் மிதோ ஹிருதயம் ஹிருதய கிரந்திம் ஆகு. அதாவது இதயம் முடிச்சு இப்படித்தான் ஏற்படுது ஆண் பெண் கவர்ச்சியினால. அதோ கிரகேத்திர சீதாப்த வித்தைர் ஜன்ம ஜனசிய மோகோ அயம் அகம் மமேதி. அகம் நான், மமேதி எனது, நான் எனது அப்படிங்கிற பற்று இதனால் ஏற்படுது. அதாவது ஆண் பெண் கவர்ச்சி அதுதான் உலக வாழ்க்கையோட அடிப்படை கொள்கையா இருக்கு. சோ இந்த ஆண் பெண் இதயங்களை இணைக்கும் இந்த தவறான கருத்தின் அடிப்படையில தான் அவங்க வந்து என்னோட குடும்பம், இது என்னோட உடல், இது என்னோட ஆஸ்தி, என்னோட குழந்தை, என்னோட சுற்றம், என்னோட செல்வம் அப்படின்னு எல்லாமே கவர்ச்சி உண்டாகுது. இப்படி ஒருத்தனோட வாழ்க்கை மீதான மோகத்தை அதிகரிக்கும் போது அந்த நான் எனது அப்படின்னு சிந்தனை அவனுக்கு தொடர்ந்து வருது. ஸோ இந்த பாலுறவு வாழ்க்கையில ஈடுபாடு இப்படித்தான் ஈடுபாடு உண்டாகுது. கட்டுண்ட வாழ்க்கை எனும் புலனின்பமானது ஆன்மீக வாழ்வினை மறக்கச் செய்வதற்கு காரணமா விளங்குது. ஸோ இதுல எவ்வளவு தூரம் ஆண் பெண் கவர்ச்சி, என்னோட குடும்பம், என்னோட குழந்தை, என்னோட உறவு அப்படின்னு எல்லாம் போயிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு ஆன்மீக வாழ்க்கையை நாம் மறந்து விடுகிறோம். நிறைய பேர் பகவத்கீதை பாகவதம் படிக்க கூப்பிட்டா இப்படித்தான் சொல்லுவாங்க, இன்னைக்கு ஒரு விசேஷத்துக்கு போகணும். அடுத்த நாள் கேட்டா இல்லைங்க எங்க வீட்டுல ரொம்ப வேலை இருக்கு, என் குழந்தைய நான் பார்க்கணும், என் பேரனை பார்க்கணும். ஆனா பாகவதம் படிக்கணுங்கிற உள்நோக்கம் இருக்கிறவங்க எந்த சூழ்நிலையும் இது பண்ணிட்டு வந்துருவாங்க. ஆனா இதெல்லாம் வந்து நம் மறக்க செய்வதற்கு, ஆன்மீகத்தை மறக்க செய்வதற்காக பௌதீகம் அந்த மாயை அறியாமை என்ன பண்றாங்க, அந்த இல்யூஷன் எனர்ஜி நம்மளே கட்டுண்ட நிலைக்கு ஆளாக்குறாங்க. அதுல வீழ்ச்சி அடைகிறவங்க தாராளமா அதுல சறுக்கிடுறாங்க. ஆனா உறுதி உடையவர்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் மேல படி ஏறி ஏறி கஷ்டப்பட்டு ஆன்மீகத்துல அவங்க வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டு அவங்கள வந்து நிலைக்குலைய செய்ய முடியாது. ஆன்மீகத்திலிருந்து அவங்கள வெளியில யாராலையும் நீ வந்துரு, இது எதுக்கு சும்மா இதையவே கேட்டுட்டு இருக்க, நம்மளுக்கு பாரு ஷாப்பிங் இருக்கு, புது துணி எடுக்க போலாம், என்னென்னமோ கவர்ச்சி உண்டாக்குவாங்க. ஆனா பக்தர்கள் அதுக்கெல்லாம் மயங்கவே மாட்டாங்க. சோ இப்படித்தான் ஒரு உயிர்வாளியானது உண்மையான கிருஷ்ண உணர்வானது தடுக்கப்படுகிறது அல்லது உலகியல் உணர்வுக்கு மாற்றப்படுகிறது. இந்த பௌதீக உலகின் உணர்வுக்கு வரும்போது ஆன்மீகம் மறக்கடிக்கப்படுகிறது. அதாவது அறிவு என்கின்ற ஞானம் அங்கு மறைக்கப்படுகிறது. சோ அவித்யா அறியாமை அப்படிங்கிறது நிறைய மக்களுக்கு 90% மேல 95% மேல அறியாமையில தான் இருக்கிறாங்க. இவ்வாறு ஒருவன் புலனுகர்ச்சியில் ஈடுபடுகிறான். சோ இந்த உடல் தான் உண்மையை நினைச்சு அதையே ஈடுபடுறாங்க. இந்த உடல் மூலமாக உண்டாகும் உறவுகள், உடலுக்குரிய வீடு வாசல், நிலம், தட்டுமுட்டு சாமான்கள், புடவை, நகைகள், இதுலயே எல்லாமே லயித்தர்றாங்க. அடுத்தது ஸ்லோகம் 33. நவிதாம பயம் சம்யக் கர்த்தாராம் புருஷஷப ஆத்மனஸ்ச பரஷ்யாபி கோத்ரம் நாம ச யத்
கிருதம். ஹரே கிருஷ்ண ஹரே மாதாஜி. படிக்க படிங்க மொழிபெயர். மாதாஜி. பெண் கூறினாள், ஓ மனிதர்களில் சிறந்தவரே, என்னை ஈன்றெடுத்தவர் யார் என்பதை நான் அறியேன். அதை பற்றி உம்மிடம் மிகச்சரியாக என்னால் எடுத்துரைக்க இயலாது. என்னுடன் வரும் இவர்கள் யார் என்பதையும் இவர்கள் பெயர்களை கூட நான் அறியேன். தனது ஆதி என்ன என்பதை உயிர் அறிய மாட்டான். அவனுக்கு இந்த உலகம் ஏன் படைக்கப்பட்டது என்றோ, பிறர் ஏன் உழைக்கின்றனர் என்றோ, இத்தோற்றத்தின் மூலம் ஆதாரம் என்னவென்பது பற்றியோ தெரியாது. இக்கேள்விக்கான பதில்களை அறிந்தவர் எவரும் இலார். இதுவே அறியாமை எனப்படுகிறது. வாழ்வின் மூலாதாரத்தை அறிந்த சில சிறந்த விஞ்ஞானிகள் சில வேதியியற் பொருட்களின் கலப்பினை அல்லது உயிர்மங்களின் கலப்பினை கண்டுபிடித்தனர். ஆனால் உண்மையில் உலகிலுள்ள வாழ்க்கையில் மூலாதாரமாக இருப்பது எது என்பது ஒருவருக்கும் தெரியாது. பிரகம ஜிக்ஜாசா என்னும் சொல் இப்பௌதீக உலகில் நாம் இருப்பதற்கான மூல ஆதாரத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கான வினவுதலை குறிப்பிடுகிறது. எங்கிருந்து நாம் வந்திருக்கிறோம், இங்கு இயல்வதற்கு ஏன் மிகவும் துன்புறுகிறோம், எங்கே நாம் போகப் போகிறோம் என்பது பற்றி எந்தவொரு தத்துவவாதியும் விஞ்ஞானியும் அரசியல்வாதியும் அறியார். பொதுவாக மக்களிடம் நாம் இங்கே ஒரு விபத்தினால் வந்துவிட்டோம், நமது உடலில் மரிக்கும் பொழுது நமது நாடக நடிப்புகள் அத்தனை முறிந்துவிடும், பிறகு நாம் சூன்யமாகி விடுகிறோம் என்ற எண்ணம் இருக்கிறது. இது போன்ற விஞ்ஞானிகளும் தத்துவ ஞானிகளும் அருவவாதிகளும் சூன்யவாதிகளும் ஆவார். இச்லோகத்தில் அப்பெண் உயிர்களின் உண்மை நிலையினை எடுத்துரைக்கிறாள். அவள் புரஞ்சனிடம் தன் தந்தையின் பெயர் என்னவென்று கூற முடியாது. ஏனென்றால் அவள் தான் எங்கிருந்து வந்தோம் என்பதை அறியாள். தான் ஏன் அந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதையும் அவள் அறியாள். அவள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் தனக்கு இதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது என்று கூறுகிறாள். உலகிலுள்ள உயிர்களின் நிலை இதுவே ஆகும். இங்கே ஏராளமான விஞ்ஞானிகளும் தத்துவ ஞானிகளும் தலைவர்களும் இருக்கின்றனர். இருப்பினும் இவர்களுக்கு தாம் எங்கிருந்து வந்திருக்கிறோம் என்றும் உலகில் மகிழ்ச்சியான நிலையை அடைவதற்காக ஏன் இத்தனை சிரமப்படுகிறோம் என்பது பற்றியும் ஒன்றும் தெரியாது. நாம் வாழ்வதற்கு உலகில் எத்தனையோ நேர்மையான வசதிகள் இருக்கின்றன. ஆயினும் தாம் குடியிருப்பதற்கு உரியதாகவும் மிகவும் அருமையானதாகவும் இந்த உலகை படைத்து அளித்தது யார் என்பது தெரியாது. மூடர்களாக இருக்கிறோம். எல்லாம் இங்கு முறைப்படி நடக்கின்றன. ஆனால் மக்கள் தாம் ஏதோ சந்தர்ப்பவசத்தினால் பிறந்து விட்டோம் என்று இறப்பதற்கு பின் சூனியமாக, அதாவது ஒன்றுமில்லாதது போய்விடும் என்றும் முட்டாள்தனமாக கருதுகின்றனர். மேலும் அவர்கள் குடியிருப்பதற்குரிய இந்த அழகிய பூமி மட்டும் தானாக நிலைத்திருக்கும் என்று கருதுகின்றனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. சோ இங்க அந்த பெண் சொல்றான், நான் யாருன்னு தெரியாது, அத என்னால சொல்ல முடியாது. என்னுடன் வரும் இவர்கள் யார் என்பதையும் அவர்கள் பெயர் கூட எனக்கு தெரியாது அப்படிங்கிறா. சோ இது பொருளியலில் பிரபுபாதர் பத்தி என்ன சொல்றாருன்னா, தனது ஆதி என்ன. இப்ப நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு உடல் பெற்றிருக்கிறோம், நாமெல்லாம் மரணிக்கிறோம், வேற உடல் இருக்கிறோம். வேற உடல் இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. வேற உடல்ல இருந்தோம் என்பதும் தெரியாது. என்னமோ இப்பதான் புதுசா பிறந்திருக்கிறோம் அப்படின்னு, இந்த உடல் என்பதே உண்மை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த உடலுக்கான நோக்கத்திலேயே செயல்படுறோம், பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும். ஆனா பக்தர்கள் இதுல இருந்து வேறுபட்டவர்கள். எப்பவுமே நம்ம பொதுவா பேசும்போது பக்தர்கள் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. அப்ப என்னோட மூலம் என்ன, ஆதாரம், நான் எங்கிருந்து வந்தேன். அப்ப என் அம்மா அப்பாட்ட இருந்து வந்தேன்னு சொல்லுவாங்க சாதாரணமா இருக்கிறவங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் தெரியும். எங்க அம்மா அப்பா தான் எனக்கு எல்லாமே உயிர், அவங்க தான் என்னை வளர்த்துனாங்க, அவங்கள தவிர வேற யாரும் இந்த உலகத்துல எனக்கு ஆதரவு இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் நிலையற்றது. நிலையானது எது? அம்மா அப்பா எப்பவுமே இருக்காங்களா? அம்மா அப்பா பிறந்த உடனே இறக்குறவங்க இருக்காங்க, குழந்தையா விட்டுட்டு போறவங்க இருக்காங்க. அப்ப அந்த குழந்தைக்கு யாரு ஆதரவு? எப்படியோ அது வளர்ந்துருது, வளர்ந்து பெரியவனாயிருது. அப்ப யாரு அந்த குழந்தைக்கு ஆதரவா இருந்தா, எப்படி அந்த சூழ்நிலை, எந்த சூழல்ல அது வளருது அப்படிங்கிறது யாராலையும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இப்படி ஒவ்வொரு வாழ்க்கையிலயும் பலவித சம்பவங்கள் நடக்குது. ஏன் இந்த துன்பத்தை அனுபவிக்கிறோம், இதுக்கு காரணம் என்ன? இப்படி பல கேள்விகள். நான் எங்கிருந்து வந்தேன், எங்க போக போறேன், எது நிலை, எதுவுமே நிலைச்சிருக்கிறது இல்லையே இந்த பௌதிக உலகுல. அஸ்வத்த மூலம் அந்த ஸ்லோகம் பாக்குறோம் நாம 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகத்துல, தலைகீழான மரம்.
அந்த தலைகீழான அரச மரம் வேர்கள் மேலும் கிளைகள் கீழாகவும் இருக்குது. அப்ப ஏன் இந்த தலைகீழான தோற்றம்? ஆன்மீக உலகத்துல எல்லாமே இருக்கு, பௌதிக உலகத்துல அங்க இருக்கிற எதுவுமே இங்க கிடையாது. அப்ப இங்க துன்பம் என்கிறது தான் தொடர்கதையா இருக்கு. அப்ப நம்ம எங்கதான் போக போறோம்? எல்லாருடைய இறுதி லட்சியம் என்னன்னு கேட்டா, என்ஜினியர் ஆவேன், டாக்டர் ஆவேன், தொழிலதிபர் ஆவேன், ஃபாரின் போவேன், இப்படி எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. சரி, அதுக்கப்புறம் சம்பாதிப்பேன், அதுக்கப்புறம் அனுபவிப்பேன், அதுக்கப்புறம் அவங்களால சொல்லவே முடியாது. இறுதி லட்சியத்தை பார்க்க மாட்டாங்க, இடையில ஒரு சின்ன லட்சியத்தை தான் சொல்லுவாங்களே தவிர இறுதி லட்சியம் என்ன? அதுக்கப்புறம் வயசாகுது, அப்புறம் மரணம். மரணத்துக்கு பின்னாடி எங்க போவீங்க? அந்த லட்சியமே கிடையாது யாருக்குமே. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, அதுக்குத்தான் பிரம்மத்தை பற்றி ஆய்ந்தருளை ஈடுபடணும். நம்மளோட ஷார்ட் டைம்ல நாம என்ன பண்றோங்கிறது முக்கியம் இல்ல. பிரம்மாவோட வாழ்நாள்ல ஒப்பிடும்போது நம்மளதெல்லாம் விட்டில் பூச்சி வாழ்க்கை. இதுல நான் வந்து என்ஜினியர் ஆகிறேன், டாக்டர் ஆகிறேன், பெரிய தொழிலதிபர் ஆகிறேன், இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. நாளைக்கு நம்மளுக்கு யமதூதன் வந்தா கண்டிப்பா போகணும். நாளைக்கு நம்மளுக்கு போகணும்னு நம்மளுக்கு எழுதி வச்சிருந்தா கண்டிப்பா ஒரு நாள் ஒரு செகண்ட் கூட நம்மளுக்கு உயிர் இருக்காது. சோ அதுக்குள்ள நம்மளோட லட்சியம், நிரந்தரமான லட்சியத்தை, ஆன்மீக உலகுக்கு நாம நம்மளோட சொந்த இடத்துக்கு போகணுங்கிறதுக்காக பாடுபடணும். அதனாலதான் பரீட்சித்து மகாராஜா 7 நாள் இருந்தது. 7 நாள்ல அவர் வந்து மறுபடியும் நான் என்னோட சொத்தை யாருக்கு எழுதி வைக்கலாம், என்னோட நாட்டுல எதெல்லாம் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு எல்லாம் அவர் பிளான் பண்ணல. அடுத்த செகண்ட் எப்ப தனக்கு மரணம் ஏற்படும் என்று தெரிந்ததோ அடுத்த செகண்ட் என்ன பண்ணான்னா ஒரு கோபினத்தை கட்டினாரு. எல்லாத்தையும் திறந்து வானப்பிரஸ்தம் போனாரு. வானப்பிரஸ்தம் போறப்போ பகவானை வேண்டிட்டே போனார், நீதான் எனக்கு ஒரே ஆதரவு அப்படின்னு. அப்ப பகவானோட கருணையினால அவருக்கு சுகதேவ கோஸ்வாமி இடையில சந்திச்சார். அப்ப சுகதேவ கோஸ்வாமி கிட்ட கேட்டாரு, நாங்க இறுதி காலத்துல என்ன பண்ணணும், எனக்கு தயவு செஞ்சு அருள் கூர்ந்து இந்த 7 நாட்கள் இருக்கு, 7 நாட்கள் நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவர் பாகவதம் சொல்ல ஆரம்பிச்சார். அப்ப அதன் மூலமா தான் நம்மளுக்கு பாகவதம் கிடைச்சிருக்கு. நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம் சுகமுகா தமிரத திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசம் ஆலயம் முகூர் அகோர் அசிகா புவு பாவுகாக அப்படின்னு சொல்லி, பாகவதம் கிளி கொத்திய பழம் போல இனிமையானது. அதுவும் சுகதேவ கோஸ்வாமியினால் பேசப்பட்டதனால் இது வந்து பல கோடி ஆண்டுகளாக, பல மில்லியன் ஆண்டுகளாக பேசப்பட்டு வருது. ஆனா மீண்டும் இது பக்தரான சில சுகதேவ கோஸ்வாமியால் பேசப்பட்ட போது அது இன்னும் இனிமையா இருக்கு. ஏன்னா வியாசதேவரோட மகன் சுகதேவ கோஸ்வாமி. சோ வியாசதேவரால் இயற்றப்பட்ட பாகவதம் அவரோட மகனால மறுபடியும் பேசப்படுகின்றது. அதை வந்து நம்மளுக்கு பரீட்சித்து மகாராஜா கேட்பதன் மூலமாக பல கேள்விகள் கேட்டு 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 நம்மளுக்கு பாகவதம் இங்க உருவாயிருக்கு. இப்ப பாகவதம் அப்படின்னாலே பகவான் கிரந்தமாக வருகிறார் இந்த கலியுகத்துல. கிருஷ்ணஸ்வதாமோ பகதே தர்ம ஞானாதீபீக சக கலவு நஷ்டத்திருஷாமே ச பிராணர்கோ அதனோதிதக. தர்மமும் ஞானமும் இந்த கலியுகத்துல மறைந்த போது அங்கெல்லாம் ஒரே இருட்டு. எங்க பாரு நாய்கள் ஊளையிடுது, நரிகள் ஊளையிடுது, பசு இடம் வருது, கழுதை வளம் வருது, எந்த வீட்டுல பார்த்தாலும் ஒரே சண்டை குழப்பம், நண்பர்களுக்கு இடையில நம்பிக்கை இல்ல, ஒருத்தர் ஏமாத்துறாங்க, கணவன் மனைவிக்கு இடையே ஒரே சண்டை. திடீர்னு மாறி போச்சு நிலைமையே. யுதிஷ்டருக்கு அப்படியே ஷாக் ஆகுது, என்னடா நேத்து வரைக்கும் நல்லா இருந்தது இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு. அப்ப அந்த துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகம் வந்த ஒரே நாள்ல இவ்வளவு மாறுதல். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாரு சில பிரபுபாதர். அதாவது ஒரு விவசாயி இன்னொரு விவசாயி வந்து அந்த விவசாயியோட நிலத்தை குத்தகைக்கு எடுத்திருக்கான். அப்ப அந்த நிலத்தை உழும்போது ஒரு தங்க கொடை கிடைக்குது. அதுக்குள்ள நிறைய நவரத்தினங்கள், வைரூரியங்கள், அப்படியே நிறைய பொருட்கள், விலை மதிப்புள்ள கவர்ச்சிகரமான நகைகள் எல்லாம் உள்ள இருக்கு. அப்ப அவன் கொண்டு போய் நிலத்தோட உரிமையாளர் கொடுக்குறான், இது உங்களுக்கு சொந்தமானது எடுத்துக்கோங்கன்னு. அந்த நிலத்தோட உரிமையாளர் சொல்றாரு, இல்ல இல்ல இது வந்து துவாபரயோகத்தோட கடைசி நாள், இல்ல இல்ல நீங்க தான் இந்த நிலத்தை இப்ப குத்தகைக்கு எடுத்திருக்கீங்க, அதனால அது உங்களுக்கு தான் சொந்தம்னு. அடுத்த நாள் கலியுகம் வருது. கலியுகம் வந்த உடனே நிலைமை மாறி போச்சு.
இந்த குத்தகைக்கு எடுத்தவன் இது நான் எடுத்திருக்கேன், அதனால இந்த நிலம் எனக்கு சொந்தமானது இப்போ, அதனால அது நிலத்தில் உள்ளதும் எனக்கு சொந்தமானதுன்னு அவன் சொல்றான். ஆனா நிலத்தினோட உரிமையாளர் இந்த நிலம் என்னோடையது, நீ குத்தகைக்கு தான் எடுத்திருக்க, அதனால அது எனக்குரியது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. சோ கலியுகத்தோட மாற்றம் இப்படியாக ஒருவர் அடிச்சுக்கிறாங்க. அதனால இந்த வித்யா அப்படிங்கிற ஞானத்தை பெற வேண்டும். அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை பெற வேண்டும். அப்பதான் இங்கிருந்து விடுதலை அடைய முடியும். தர்ம அர்த்த காம மோக்ஷ, அந்த மோக்ஷம் கிடைக்கணும்னா கண்டிப்பா இந்த அவித்யால இருந்துட்டோ இல்ல மாயினோட பிடியில இருந்துட்டோ நம்ம கண்டிப்பா பகவானை நினைக்க முடியாது. பகவானோட லோகத்துக்கும், அதாவது நம்ம சொந்த இடத்துக்கு போக முடியாது. நம்மளோட சொந்த இடம் எப்பவுமே நம்ம சொந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப நிம்மதியா இருக்கும். ஆனா ஒரு வாடகை வீட்டுல இருந்து பாருங்க, அங்க ஹவுஸ் ஓனரோட டார்ச்சர், ஆணி அடிக்க கூடாது, நீங்க 12 மணிக்கெல்லாம் வரக்கூடாது, நான் கேட்டை போட்டணும், நீங்க சத்தம் எழுப்ப கூடாது, குழந்தைகளுக்கு இருக்கக்கூடாது செவத்துல, உங்களுக்கு தண்ணி எல்லாம் அளவாதான் இருக்கணும், அளவாதான் எடுக்கணும் அப்படின்னு எவ்வளவோ கண்டிஷன்ஸ் இருக்கும். ஆனா நீங்க சொந்த வீட்டுல என்ன வேணா பண்ணிக்கலாம். அது மாதிரி நாமெல்லாம் இங்க வாடகை வீட்டுல மாயினோட பிடியில, மாயை தான் அந்த கண்ட்ரோலர், நம்மளை கண்ட்ரோல் பண்றவங்க. இந்த ஜெயிலுக்கு உரிய ஜெயிலர் அவங்கதான் நம்மளுக்கு நிறைய பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனா அது தெரியாமையே அதுக்குள்ளேயே இருக்கணும்னு விரும்புறவங்க நிறைய பேர். இதை சரி பண்ணிடலாம், சரி பண்ணிடலாம், சரி பண்ணலாம்னு சரி பண்ண என்ன ஆகுதுன்னா எச்சா ஓட்டையாயிட்டே இருக்கு. ஒரு ஓட்ட பானைய ஒரு பக்கம் அடிச்சா அது பல பக்கம் மறுபடியும் ஓட்டையாகுது. அது மாதிரிதான் இங்க நிலைமையை சரி பண்ணத்தான் முயற்சிக்கிறாங்களோ தவிர உண்மையை புரிஞ்சிக்க முயற்சி பண்ண மாட்டேங்கிறாங்க. உண்மையை அறியாமல் நிலைமையை சரி பண்ண முயற்சித்தா என்ன ஆகும்? ஆதியும் தெரியாது அந்தம் தெரியாம இடையில நாம ஏனோ வந்திருக்கோம், இதுதான் நம்மளுக்கு சொந்தம் இருக்கிறவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படித்தான் நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க வாழ்க்கையை சரி பண்றதுக்கு. சோ நாம் ஏன் இப்படி சிரமப்படுகிறோமா அப்படிங்கறத பத்தி எதுவுமே அவங்களுக்கு ஞானம் கிடையாது. நாம் வாழ்வதற்கு உலகில எத்தனையோ நேர்மையான வசதிகள் இருக்கிறது, ஆயினும் நாம் குடியிருப்பதற்குரியதாகவும் மிகவும் அருமையானதாகவும் இந்த உலகை படைத்து அளித்தது யார் அப்படின்னு தெரியாத மூடர்கள் இருக்காங்க. சோ எல்லாம் இங்கு முறைப்படி நடக்கின்றன. ஆனால் மக்கள் சந்தர்ப்பவசத்தால பிறந்து விட்டோம் என்றும் இறந்த பின் சூனியமாக ஒண்ணுமில்லாம போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க சூனியவாதிகள் அப்படின்னு முட்டாள்தனமா இருக்கிறாங்க. அப்போ அரூபவாதிகள் அவங்க பிரம்மத்தோட இணைஞ்சிடலாம்னு நினைக்கிறாங்க. இப்படி தவறான கருத்துக்கள் நிறைய இந்த உலகில நடனமாடிட்டு இருக்கு. ஆனா உண்மையை அறிபவர்கள் வெகு சிலரு. எப்படி டைமண்ட் ஷாப்ல பாத்தீங்கன்னா கூட்டம் கம்மியா இருக்கும், ஆனா இதே கல்யாணி கவரிங்ல பாத்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருக்கும். கோல்டு ஷாப்ல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கூட்டம் இருக்கும். இதுக்கு மேல போகிறப்போ விலை உயர்ந்த இதுக்கு போகும்போது கூட்டம் கம்மியா இருக்கும். சோ உண்மையை அறியறதுக்கு ரொம்ப ஞானத்தை பெறுவதற்கு ரொம்ப கூட்டம் கம்மியா இருக்கு. ஆனா பொய்ய அந்த வெளிப்படையான பூச்சு கோல்டு கவரிங் இருக்கு பாருங்க, அதை வாங்கிக்கிறதுக்கு கூட்டம் அலைமோதும். அது போல இங்க கவர்ச்சி, மாயை எனும் கவர்ச்சினால ஓடுறவங்க, பின்னாடி ஓடுறவங்க கூட்டம் நிறைய இருக்கு. உண்மை புரிஞ்சுக்கிறவங்க ஓரளவுக்கு இருக்கிறாங்க, ஆனா அதை கடைபிடிக்கிறவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அரிது. பகுனாம் ஜென்மனா மந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதி வாசுதேவ சர்வம் மிதி மகாத்மா சூதுர்லப. வாசுதேவர் தான் சர்வம் மிதி அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மகாத்மாக்கள் ரொம்ப அரிதானவர்கள். மனுஷியானாம் சகசிரேஷு கச்சித் யததி சித்தையே யததாம் அபிசித்தானாம் கச்சின் மாம் வேதி தத்வதக. சோ ஆயிரம் மனிதர்கள் யாரேனும் ஒருவர் தான் இதை புரிந்து கொண்டு பக்திக்கு வர்றாங்க, உன்னதமான பக்தி தொண்டை கையில் எடுக்கிறாங்க. ஸ்லோகம் 34. இஹாத்திய சந்தம் ஆத்மானம் விதாமன தத பரம் யோனேயம் நிர்மிதா வீரபரி சரணம் ஆத்மனஹ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரிகிர மாதாஜி. படைங்க. பிரணாம்ஸ் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பிரணாம். ஓ மாவீரரே, இந்த இடத்தில் நாம் தோன்றி இருக்கிறோம் என்பதை மட்டுமே நாம் அறிவோம். இதன் பிறகு என்ன நடக்கும் என்பதை நாம் அறிந்திலோ. உண்மையில் நமது குடியிருப்புக்காக இவ்வழகிய இடத்தை படைத்தது யார் என்பதை அறிவதற்கு சிரத்தை இல்லாத மூடர்களாகவே நாம் இருக்கிறோம். பொருளுரை: கிருஷ்ண உணர்வு இல்லாத இந்த நிலையே அறியாமை ஆகும்.
ஸ்ரீமத் பாகவதத்தில் 5.5.5 இது பராபவஸ்தாவத் அபோத ஜாதக என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகையினால் பாகவதம் நாம் இந்த உலகில் அறியாமை மிக்கவர்களாக பிறந்திருக்கிறோம் என்று கூறுகிறது. நமது அறியாமையினால் நாம் தேசியம், சர்வதேசியம், மனிதநேயம், விஞ்ஞானம் போன்ற பல்வேறு விஷயங்களை உருவாக்குகிறோம். இவை அனைத்திற்கும் பின்புலமாக இருக்கும் அடிப்படை கொள்கை அறியாமையே ஆகும். அடிப்படை கொள்கை அறியாமையாக இருக்கும் பொழுது அறிவின் முன்னேற்றமாக கருதப்படும் இவை அனைத்திற்கும் உள்ள மதிப்பு என்ன? ஒரு மனிதன் கிருஷ்ண உணர்விற்கு வரும் வரை அவனது அனைத்து செயல்களும் தோல்வி அடைகின்றன. மனித வடிவு கொண்ட வாழ்க்கை என்பது அறியாமையை நீக்குவதற்கு உரியதாகும். ஆயினும் மக்கள் அறியாமையினை எவ்வாறு நீக்குவது என்று அறியாது பல்வேறு விஷயங்களை திட்டமிடவும் கட்டவும் செய்கின்றனர். ஆயினும் மரணத்திற்கு பின் இவை அனைத்தும் முடிந்துவிடும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்போ எங்க இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்தில் நாம் தோன்றி இருக்கிறோம் என்பதை மட்டுமே நாம் அறிவோம். இதற்கு பின்னால என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறது இல்ல. சோ குடியிருப்புக்காக இவ்வழகிய இடத்தை படைத்தது யார் அப்படிங்கிற சிந்தனை கூட மூடர்களுக்கு கிடையாது. ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், தூங்கணும், இனப்பெருக்கம் பண்ணணும், போனோம் அப்படின்னு நிறைய பேர் வாழ்க்கையில இந்த சுழற்சியில சிக்கி மாட்டிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே அறியாமை என்ன பண்ணுதுன்னா மறுபடியும் உடல் கொடுக்குது. கர்மாதி நிர்த்தகதி கிந்துச பக்தி பாஜாம். சோ கர்மத்தின்படி அவர்களுக்கு வேறு வேறு உடல், அது பன்றியோட உடலோ, கழுதையோட உடலோ, இல்ல மனித உடலோ, பறவை உடலோ, மீனோட உடலோ, மாறி மாறி இவங்களுக்கு உடல் கிடைத்து சுழன்று கொண்டே இருக்கிறார்கள் இந்த சுழற்சியில. அவங்களுக்கு ஏன் இங்க பிறந்திருக்கிறோம், இந்த இடம் யார் அமைச்சு கொடுத்தா? யாராவது கேட்டீங்க அப்படின்னா அந்த சின்ன குழந்தைங்களாம் சொல்லுவாங்க, இது யார் கட்டுனா, இந்த கட்டடத்தை கட்டுனது எங்க தாத்தா, இல்லைன்னா ஒரு கட்டடத்தை கட்டுறதுக்கு இந்த ஆளுங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, பில்டர்ஸ், அவங்கள சொல்லுவாங்க மேசன் கட்டுனா அப்படின்னு சொல்லுவாங்க. இது அறியாமையின் பிடியில் இருக்கிறவங்க இப்படித்தான் நினைப்பாங்க. அப்ப கிருஷ்ண உணர்வில்லாத நிலையே அறியாமை. எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நாம் படிக்கிறோம் பிரம்ம சம்ஹிதியில, ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரணம். எல்லா காரணங்களுக்கும் காரணம் அவர் மட்டும்தான். ஏன்னா அந்த உலகையெல்லாம் படைப்பதற்கு முன்னாடி, பிரம்மாவை படைப்பதற்கு முன்னாடி, சிவனை படைப்பதற்கு முன்னாடி, விஷ்ணு எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரே ஒருவராக பகவான் கிருஷ்ணர் ஒருவரே இருந்தார். இந்த உலகெல்லாம் எல்லாவற்றும் அழிந்த பிறகு அவர் ஒரே ஒருவராகத்தான் இருப்பார். சோ அவர் விளையாட்டாக இந்த படைப்பை தொடங்கினார். அப்போ பாகவதத்துல 5.5.5 ஸ்லோகம் படிக்கிறோம். பராவஸ்தாவத் அபோத ஜாதோ யாவன்னா ஜிக்ஞாதச ஆத்ம தத்துவம் யாவத் கிரியாஸ்தாவத் இதம் மனோவை கர்மாத்மகம் ஏன சரீர பந்த. அப்படின்னா ஆன்மீக மதிப்பை பற்றி ஒருவன் கேட்டறியாத வகையில் தோற்கடிக்கப்பட்டு அறியாமையிலிருந்து வரும் துன்பத்திற்கு ஆளாகிறான். துன்பம் ஏன் வருது? அறியாமையினால. ஏன்னா அவன் ஆன்மீக மதிப்பை பற்றி கேட்டு அறியாத வகையில தோற்கடிக்கப்படுகிறான் மாயினால. அப்போ ஒருவரோட உண்மையான மதிப்பு என்னன்னா ஆன்மீக குருவை தேடி அவரிடம், அதாவது பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்மத்தை பற்றிய ஆழ்ந்தறிவில் ஈடுபடணும். நிறைய கேள்விகள் கேட்கணும் அறியாமை நீக்கிறதுக்காக. நிறைய பேர் கேள்வி கேட்கறதுக்கே கூச்சப்படுவாங்க. எனக்கு அறியாமை ஒண்ணு இருக்கிறதுங்கிறத அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாதாமா. அப்ப தன்னை ஒருவன் தெரிஞ்ச மாதிரி இது பண்ணிக்கிறது. நிறைய கேள்வி கேட்கணும். ஆரம்ப நிலையாகட்டும், மத்தியம நிலையாகட்டும், மிக உயர்ந்த நிலையாகட்டும், எந்த நிலையிலும் கேள்வி இருக்கணும். அப்படி இருந்தாதான் நமக்கு வரும் துன்பத்தை நீக்க முடியும். அது பாவமோ புண்ணியமோ கர்மத்திற்கென்று உரிய பலன்கள் உண்டு. கர்மத்தில் ஈடுபடும் பொழுது ஒருவன் மனம் கர்மாத்மகம் அப்படின்னு சொல்லப்படுது. இதன் பொருள் பலன் தரும் செயலில் கரையுடையது. பலன் தரும் செயல் செய்யறவங்களுக்கு எல்லாமே எஸ்கேப் ஆகிறதுக்கு வழியே கிடையாது, தப்பிக்கவே முடியாது. சோ மனம் அழுக்காக இருக்கும் வரை உணர்வு தெளிவாக இருக்காது. பலன் தரும் செயலில் ஒருவன் ஆழ்ந்திருக்கும் வரை அவன் ஒரு
பருவுடலை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். வேற வழியே கிடையாது, உடல் எடுத்தே ஆகணும். இதுதான் இந்த ஸ்லோகம் சொல்லுது. அதனால பாகவதம் நாம் இந்த உலகில் அறியாமை மிக்கவர்களாக பிறந்திருக்கிறோம் என சொல்லுது. அதனாலதான் நம்ம தேசியம், சர்வதேசியம், மனிதநேயம், விஞ்ஞானம் அப்படின்னு பல விஷயங்களை உருவாக்குறோம். இதுக்கு பின்புலமாக இருக்கும் அடிப்படை கொள்கை அறியாமை. மாயா அபகர்த ஞான ஆசூரம் பாவம் ஆசிரிதம். அந்த விஞ்ஞானிகள்லாம் மாயால் அபகரிக்கப்பட்ட ஞானத்தை கொண்டவர்கள். சோ அடிப்படை கொள்கை அறியாமையாக இருக்கும்போது அறிவின் முன்னேற்றமாக கருதப்படும் இவை அனைத்திற்கும் உள்ள மதிப்பு தான் என்ன? நம்மளோட உலகியல் வாழ்வில் ஈடுபட்டிருக்கிற எல்லாருக்குமே அடிப்படை கொள்கை அறியாமை. சோ இது முன்னேற்றம். அதுல அவங்க நினைக்கிறாங்க முன்னேற்றம், பாருங்க எங்க நாடு முன்னேறி இருக்கு, பொருளாதாரத்துல ரொம்ப முன்னேறி இருக்குங்க, நாங்கெல்லாம் டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு பெருமை வேற பேசுறாங்க. அறியாமையில இருந்துட்டு அதைவே அடிப்படை கொள்கையா வச்சுக்கிட்டு அதுல ஒரு முன்னேற்றத்தை அவங்க நினைக்கிறாங்க. அப்போ ஒரு மனிதன் கிருஷ்ண உணர்வுக்கு வரும் வரை அவனது அனைத்து செயல்களும் தோல்வி அடைகிறது. அங்க வெற்றியே கிடையாது. நீங்க என்னதான் பல நூறு மாடிகளை கட்டினாலும், பில்டிங்ல கட்டினாலும் அங்க அறியாமையினாலதான் அது உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப மனித வடிவு கொண்ட வாழ்க்கை என்பது அறியாமை நீக்குவதற்குரியது. ஆயினும் மக்கள் அறியாமையினை எவ்வாறு நீக்கிறதுன்னு தெரியாம பல விஷயங்களை திட்டமிடுறாங்க. அதை முயற்சி செய்து முடிக்கவும் பாக்குறாங்க. ஆயினும் மரணத்திற்கு பின் இவை அனைத்தும் முடிந்துவிடும். ஒரு செகண்ட்ல முடிஞ்சிடலாம். நீங்க கட்டின கோட்டைகள், இது பல ராஜாக்கள் பண்ணியிருக்காங்க. கோட்டைகளை எல்லாம் நிர்மாணம் பண்ணி, அரண்மனைகளை எல்லாம் உருவாக்கி, எத்தனை அனுபவிக்கணும் பெண்களால அப்படின்னு சொல்லி எத்தனை பெண்களை அந்த புறத்துல வச்சு எல்லாம் அட்டுழியம் பண்ணினாங்க. ஆனா ஒரு செகண்ட்ல அவங்க வாழ்வு முடிஞ்சது. அவங்கள பத்தி பேச்சே கிடையாது. நிக்கலாம் பல சாம்ராட் ராஜ்யங்கள், பெரிய ராஜ்யங்கள் எல்லாம் இப்போ ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவங்க எல்லாம் நினைச்சாங்க நாங்கதான், எங்க பரம்பரை தான் இருக்கும். அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டாங்க. இப்ப 4 பேர் இருந்தாங்கன்னா ஒரு அரசருக்கு, அந்த 4 பேருக்குள்ள சண்டை, நான் தான் ராஜாவா, அப்போ ஒருத்த குத்தி கொண்டு விடுவான். எப்படி அவங்களோட ராஜ்யம் இதாகும்? அப்படிதான் எல்லா இதுலயும் நடக்குது. பங்காளிக சண்டை, சின்ன வீட்டுல இருந்து பெரிய ராஜாக்கள் வரைக்கும் பங்காளிக சண்டை இருக்கு. அது மட்டுமா, இன்னும் பல ஆபத்துக்கள் நிறைந்ததுதான் இந்த வாழ்க்கை. பதம் பதம் எத் விபதாம் ந தேசாம். ஒவ்வொரு அடியும் ஆபத்தானது. இதோட முடிச்சுக்கலாம். உங்களோட கருத்துக்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க சொல்லலாம்.